Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற டாபிக் பிளட் ப்ரெஷர். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் கூட. ஏன் அப்படின்னா, நாம் நம்ம பாடியினுடைய பிளட் ப்ரெஷரை கண்டிப்பாக அதை ஒரு சரியான நிலையை மெயின்டைன் பண்ணணும். நம்ம பாடியினுடைய பிளட் ப்ரெஷர் அதிகமாகவும் போகக்கூடாது, பாடியினுடைய பிளட் ப்ரெஷர் ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ நம்ம இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை சீராக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் இந்த பிளட் ப்ரெஷரை பற்றி கண்டிப்பாக தெரியணும். சரி, இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்ற இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு 3 பிரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கான்செப்டை பார்ப்போம், ஃபிசிக்ஸ். எகெயின் செகண்ட் கான்செப்டில் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் பார்க்குறோம். அப்புறம் இது அப்படியே நம்ம ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸை பயாலஜி சப்ஜெக்டோட நம்ம கம்பைன் பண்ணி பார்த்து அல்லாட்டி இன்டகிரேட் பண்ணி நம்ம இன்றைக்கி இந்த பிளட் ப்ரெஷரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, சரி. பிளட் ப்ரெஷர், பிளட் அப்படின்றது ஒரு பயாலஜிக்கல் டேர்ம். பட் ப்ரெஷர் அப்படின்றது இட் இஸ் டிபெண்டிங் ஆன் ஃபிசிக்ஸ். ஓகே, ப்ரெஷர் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி which comes in the physics topic. So physics and biology we are combining, right? இந்த blood pressure பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஷர் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரியணும். ப்ரெஷர், வாட் இஸ் ப்ரெஷர்? இந்த ப்ரெஷர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் that acts on a surface area. ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதுதான் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருந்தால், இந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் பர்பெண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் அப்படி ஆக்ட் ஆகும்போது இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அதுதான் நம்ம ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரெஷருக்கான எஸ்ஐ யூனிட்டை நம்ம ஈஸியாக எழுதலாம். ஃபோர்ஸ்க்கான எஸ்ஐ யூனிட் நியூட்டன், பெர் ஏரியாவுக்கான எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அதுதான் ப்ரெஷருடைய எஸ்ஐ யூனிட். அல்லாட்டி நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பாஸ்கல் அப்படின்னும் சொல்லலாம். பாஸ்கல் இஸ் அ நேம் ஆஃப் அ சயின்டிஸ்ட். இப்போ பாஸ்கல் அப்படின்ற எஸ்ஐ யூனிட்டில் நம்ம ப்ரெஷரை குறிக்கலாம். சரி, இந்த ப்ரெஷருக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் ஒரு சில புதிதாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்றது இட் இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த அட்மாஸ்பியர் ஆன் த எர்த். ஸோ சரௌண்டிங் ஏர் எர்த் மேலே கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷரை தான் நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் சி லெவலில், ஸோ நம்ம இருக்கிறது சி லெவலில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இந்த லெவலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் அரவுண்ட் சம் 1.03 இன்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 to the power 5. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 10 to the power 5 பாஸ்கல் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் என்ன சம்பந்தம்? தெர் இஸ் அ ரிலேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்ற இந்த ப்ரெஷரை பற்றி தெரிஞ்சிருக்கிற இதே சமயம் நமக்கு கண்டிப்பாக இன்னொரு டேர்ம் பற்றி கண்டிப்பாக தெரியணும். தட் இஸ் நத்திங் பட் பாரோமீட்டர். இந்த பாரோமீட்டர் அப்படின்றது ஒரு டிவைஸ், சரியா? இந்த பேரோமீட்டர் அப்படின்ற டிவைஸை வச்சு நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஒரு பிளேஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இந்த பேரோமீட்டரை தான் நம்ம மெர்க்குரி அப்படின்ற ஃப்ளூயிடை அதில் ஃபில் பண்ணி வச்சு
அது மூலமாக மெர்க்குரியினுடைய ஃப்ளூயிட் ப்ரெஷர் எவ்வளவோ அதை அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். சரியா? அதுதான் மெர்க்குரி பேரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே வரலாம். இந்த பிளட் ப்ரெஷரை பற்றி நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் டு மெஷர் த blood pressure. என்ன டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சிக்மோ மேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மிக்மோ மேனோமீட்டர், சிக்மோ மேனோமீட்டர். இந்த சிக்மோ மேனோமீட்டர் அப்படின்ற டிவைஸ் வச்சு தான் நம்ம பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுவோம். சரி, இந்த சிக்மோ மேனோமீட்டர் அப்படின்றது ஒரு டிவைஸ், பிளட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். திஸ் இஸ் நத்திங் பட் மெர்க்குரி பேரோமீட்டர். இதில் ஒரு மெர்க்குரி இருக்கும், ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஒரு மெர்க்குரி பேரோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த சிக்மோமீட்டரில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஃப் இருக்கும். கஃப் இந்த நம்ம கையில் போட்டு டாக்டர்ஸ் இல்லாட்டி நர்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷரை மெஷர் பண்ணும்போது ஒரு கஃப்பை போட்டு இந்த இடத்துல இப்படி அழுத்தி பிடிப்பாங்க. இப்படி நல்லா இப்படி டைட்டாக கட்டிடுவாங்க. அதுதான் கஃப். அல்லாட்டி அது ஒரு டியூப், அவ்வளோதான். ஏரை பம்ப் பண்ணக்கூடிய ஒரு டியூப். ஸோ ஒரு பல்பு வச்சு, ஒரு பல்ப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரப்பர், அதை பல்புன்னு சொல்லுவோம். அந்த பல்பு வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பல்பை ப்ரெஸ் பண்ண அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா அந்த கஃப்பில் வந்து ஏர் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஏர் ஃபில் ஆகி இந்த கஃப்பை வந்து இந்த கஃப் அப்படின்ற இந்த கஃப் இருக்கு இல்லையா, இந்த கஃப்பை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டியூப்பில் அப்படியே இணைச்சிருப்பாங்க. இல்லையா? ஒரு டியூப்பில் அதை இணைச்சிருப்பாங்க. இங்கே தான் அந்த பல்ப் இருக்கும். இந்த பல்ப் அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கஃப் அப்படியே நம்ம உடம்புல ரொம்ப இந்த இடத்துல டைட்டாக அப்படி பிடிச்சிக்கும். இந்த இடத்துல அப்படியே கனெக்ட் பண்ணி, சரியா, ஒரு ப்ரெஷர் வச்சுருப்பாங்க. ப்ரெஷர் காஜ் வச்சு மெஷர் பண்ணுவாங்க எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதை வந்து ஒரு மெர்க்குரி பேரோமீட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஒரு டிவைஸ். இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் போகும். அப்போது நான் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த கஃப் அப்படியே டைட் ஆகிட்டே வரும்போது இந்த மெர்க்குரி அப்படிங்கிற இந்த பேரோமீட்டரில் இருக்கக்கூடிய மெர்க்குரி ஒரு லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகி வரும். ஸோ இது எவ்வளோ வரைக்கும் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 180 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்ற அளவுக்கு அதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். சரி, இது ஏன் இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது எதுக்காக அதை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது இந்த சிக்மோ மேனோமீட்டர் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுருக்கோம். இது ஒரு பேரோமீட்டர், அவ்வளோதான். ஃப்ளூயிட் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேரோமீட்டர். சரி, இப்போது இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பிளட் ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பிளட் ப்ரெஷருக்கு வருவோம். நம்ம பாடியினுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் நார்மல் அப்படின்னு? நார்மல் for a normal person the blood pressure should be 120/80 mm of mercury அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 120/80 mm of mercury. ஸோ இதுவே கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா இந்த ப்ரெஷர் வந்து ஒரு 140/90 அந்த ரேஞ்சில் இருந்தால், 140 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா mm ஆஃப் மெர்க்குரியாக இருந்தால் இதுதான் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் டென்ஷன் அல்லாட்டி ஹை ப்ரெஷர். அடுத்தது இதுவே குறைவாக வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். 120லேருந்து அப்படியே 80 குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு 80 குறைஞ்சிருக்கு, கீழே வந்து 60 அப்படின்னு மெஷர் பண்ணுறோம் mm ஆஃப் மெர்க்குரி. அதை ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போடென்ஷன் அதை நம்ம லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ ப்ரெஷர் இது ரெண்டுமே உடம்புக்கு ஆகாது. ஹை ப்ரெஷராக இருந்தாலும் பிரச்சனை தான். பிளட் அதிகமாக வேகத்தில் போய் பம்ப் ஆகும்போது
நமக்கு ஸ்ட்ரோக் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் டிசீசஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லோ ப்ரெஷர் ஆகும்போது நம்ம அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவோம், சில டைம் அன்கான்ஷியஸ் ஆகிடுவோம், நிறைய பிரச்சனைகள் உடம்புல வரலாம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இதில் வரும். ஸோ இப்போ நம்ம 120/80 mm ஆஃப் மெர்க்குரியை மெயின்டைன் பண்ணணும், அதுதான் நார்மல் ப்ரெஷர். சரி, இப்போ பாருங்கள், இதில் இந்த 120/80 அப்படின்றதுல 120 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்றது என்ன ப்ரெஷர் அப்படின்னா, இதுதான் சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டாலிக் ப்ரெஷர் இதை 80 இங்கே இருக்க 80 mm ஆஃப் மெர்க்குரி இதை தான் நம்ம டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டாலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது. சரி, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நான் முதவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் அல்லது நர்சஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ரெஷரை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டருடைய கஃபை கொண்டாந்து இங்கே பொருத்திட்டு அந்த பல்பில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது அதில் ஏர் பம்ப் ஆகும். பம்பாகி அப்படியே வந்து இங்கே அப்படியே டைட் ஆகிட்டே வரும். நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கும். இப்படி இழுத்து பிடிச்சிடும். இந்த இடத்துல பிடிக்கும்போது மெர்க்குரியினுடைய லெவல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 180 mm ஆஃப் மெர்க்குரி வரைக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. மெர்க்குரி லெவல் 180 mm அப்படின்னு காமிக்கிற வரைக்கும் ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்து முடித்த உடனே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கஃப் போய் நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சிரும். இப்படி இழுத்து பிடிச்ச உடனே நம்ம பிளட் இல்லையா, பிளட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அது எங்கேருந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட்டிலேருந்து அது ஃப்ளோ ஆகும். ஹார்ட்டிலேருந்து blood will go away from the heart through the arteries அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹார்ட்டிலிருந்து ஆர்டரிஸ் வழியாக பிளட்டு பம்ப் ஆகி வெளியில் ஆர்டரிஸ் வழியாக பாடியினுடைய பார்ட்ஸுக்கு போகும். இப்போ பாடி பார்ட்ஸுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா, இது இப்படி வச்சுக்குவோம், ஆர்டரி வழியாக பிளட்டு பம்ப் ஆகுது. அப்படி இப்போ பிளட் இப்படி வந்துட்டு இருக்கும்போது இப்போ 180 mm அப்படின்ற அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மெர்க்குரி லெவலில் கொண்டுட்டு வரும்போது இந்த இடத்துல ஆர்டரி இப்படி டைட்டாக அப்படி பிடிச்சி உடனே என்ன ஆகும்னா பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆன உடனே அந்த டாக்டர்ஸ் இல்லாட்டி நர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இந்த 180 mmக்கு ரைஸ் ஆன இந்த மெர்க்குரியினுடைய ப்ரெஷரை கொஞ்சமாக அப்படியே குறைப்பாங்க. கொஞ்சமாக அப்படியே குறைச்சிட்டே வரும்போது அப்படியே குறைச்சிட்டே வருவாங்க. ஒரு லெவல் வரும். அப்போ ஸ்டெத்தஸ்கோப்பை அவங்க காதில் வச்சுட்டு அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அந்த அந்த குறைஞ்சி வர அந்த லெவல் அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு சர்டன் பீரியடில் ஒரு சவுண்டு டாக்டர்னுடைய காதுக்கு கேட்கும். அந்த சவுண்டு கேட்ட உடனே ஒரு ப்ரெஷர் அந்த இடத்துல மார்க் பண்ணுவாங்க. அதுதான் சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டாலிக் ப்ரெஷர். அப்போது அந்த சிஸ்டாலிக் ப்ரெஷர் நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருந்தால் அது 120 mm ஆஃப் மெர்க்குரி அந்த லெவல் 180லேருந்து 120க்கு வந்த உடனே அந்த சவுண்டை அவங்களுக்கு கிளியராக கேட்கும். சரி, மறுபடியும் இப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே பிளட் இப்போ ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டைட்டாக இந்த இடத்துல டைட்டாக இருந்த அந்த ஆர்டரி அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அப்போது மறுபடியும் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த வரக்கூடிய பிளட்டு இந்த ஆர்டரி மேலே கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், ஆர்டரி மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், பர்பண்டிகுலர் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். அதை தான் நம்ம பிளட்டினுடைய ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். Blood pressure is nothing but the perpendicular force exerted by the blood on the walls of the artery.
ஆல்டர்னேட்டிவ் வால்ஸில் பிளட் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் தான் பிளட் ப்ரெஷர். இப்போ நம்ம ஸ்பிக்மோமேனோமீட்டர் வச்சு 180 mm வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷரை கொடுக்குறோம், பல்ப் மூலமாக கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த பிளட் ஆர்டரி வழியாக போகக்கூடிய பிளட்டை கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அப்படியே ரிலீஸ் பண்ணோன்னா இந்த லெவல் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. குறைஞ்சிட்டு வந்தோடனே 120 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்ற அளவுக்கு வந்த உடனே ஒரு சவுண்டு கேட்கும். அது கொராட்காஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொராட்காஃப் சவுண்ட் கேட்ட உடனே ஒரு ப்ரெஷரை மெஷர் பண்ணுவாங்க. அதுதான் சிஸ்டாலிக் ப்ரெஷர். அது நார்மல் பர்சனாக இருந்தால் 120 mmல அந்த சவுண்டு கேட்கணும். இப்போ பிளட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டாப் ஆகிருந்த பிளட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். இந்த சவுண்டை அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. சடனாக இந்த கொராட்காஃப் சவுண்டு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த சவுண்டு அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டாப் ஆன உடனே அப்போ ஒரு ப்ரெஷரை அங்கே அவங்க மெஷர் பண்ணுவாங்க. அது 80 mm அப்படின்னு காமிக்கணும். அப்படி காமிச்சதுன்னா அப்போது நார்மல் பிளட் ப்ரெஷர் இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? இதுதான் நம்ம பிளட் ப்ரெஷரை பற்றின சிஸ்டாலிக் ப்ரெஷர்னால் என்ன, டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்தோம். சரி, இந்த mm ஆஃப் மெர்க்குரியை ஏன் யூஸ் பண்ணுறோம் நம்ம அப்படின்றத கொஞ்சம் பார்த்துடலாம். சரி, கவனிங்க. இப்போது நம்ம இந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படின்ற ஒரு பேரோமீட்டரை யூஸ் பண்ணி பிளட்டினுடைய ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறோம். பிளட் இஸ் நத்திங் பட் அ ஃப்ளூவட். அப்போ ஃப்ளூவட் ப்ரெஷரை மெஷர் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளூவட் ப்ரெஷரை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பேரோமீட்டரை யூஸ் பண்ணலாம். பேரோமீட்டர் அப்படின்ற இந்த டிவைஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய டிவைஸ் என்னென்னா மெர்க்குரி பேரோமீட்டர். சரி, இப்போ பாருங்கள். இப்படி மெர்க்குரியை ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கலாம். இங்கே மெர்க்குரி அப்படியே ஃபில் ஆகிருக்கு. சரிங்க. அப்போது மெர்க்குரி ஃபில் ஆகிருக்கும். இது மேலே கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும் அவுட் சைட்லேருந்து. அதுதான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு டியூப் இப்படி கனெக்ட் பண்ணிடலாம், ஒரு கிளாஸ் டியூபை. இப்போ இங்கே அட்மாஸ்பியர் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்னால் இந்த மெர்க்குரி என்னாகும், அதனுடைய லெவல் ரைஸ் ஆகிட்டே வரும். அப்படியே லெவல் ரைஸ் ஆகிட்டே வந்து ஒரு சர்டன் லெவலில் அது வந்து நிற்கும். சரியா? அந்த லெவல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் மெர்க்குரியினுடைய அந்த லென்த்து 760 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்ற அளவுக்கு வந்து நிற்கும். அப்போ 760 mm அளவுக்கு மெர்க்குரியை நம்ம, ஏன்னா அது அட்மாஸ்பியர் வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால இந்த ப்ரெஷர் வந்து பேரோமீட்டரில் காமிக்குது. ஸோ திஸ் இஸ் பேரோமீட்டர் ப்ரெஷர். பேரோமீட்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பேரோமீட்டர் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். அது எவ்வளோன்னா 760 mm ஆஃப் மெர்க்குரி அட் சி லெவலில். இப்போ சி லெவலில் இவ்வளோ தான் இருக்கும். அப்போ இந்த பேரோமீட்டர் அப்படியே நம்ம தூக்கிட்டு எங்கே வேணாலும் ஸ்பேஸ் கொண்டு போகிறோன்னு வச்சுக்குவோம். இப்போ ஸ்பேஸுக்கு போகும்போது கண்டிப்பாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அங்கே குறையும். இப்போ மேலே போக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் குறையும் கண்டிப்பாக. அப்படி குறையும் போது இந்த மெர்க்குரியினுடைய லெவல் இருக்கு இல்லையா, அதுவும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இந்த லெவல் இருக்கோ அதை நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போது சி லெவலில் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 760 mm of mercury will be equal to the atmospheric pressure. ஓகே, இப்போது இந்த 760 mm of mercury இந்த இடத்துல இந்த பேரோமீட்டருடைய ப்ரெஷரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெர்க்குரிக்கு ஒரு டென்சிட்டி இருக்கும், டென்சிட்டி ஆஃப் த மெர்க்குரி, அண்ட் திஸ் இஸ் த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி லிக்விட் காலம். அப்போது மெர்க்குரி லிக்விட் இருக்கக்கூடிய அந்த காலம் ஹைட் எவ்வளோ அப்படின்னா h அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த மெர்க்குரி மேலே ஒரு விஷயம் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும், அதுதான் கிராவிட்டி. இப்போ கிராவிட்டி இதில் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த பேரோமீட்டர் ப்ரெஷரை நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, அல்லாட்டி இது பேரோமீட்டர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேரோமீட்டர் அல்லாட்டி காஜ் ப்ரெஷர், பேரோமீட்டர் ப்ரெஷர் அல்லாட்டி காஜ் ப்ரெஷரை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா டென்சிட்டி இன்ட்டு
gravity into the height. Density, அந்த மெர்க்குரியினுடைய டென்சிட்டி இந்த கிராவிட்டியை ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிட்டியை ஹைட்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு பேராமீட்டர் ப்ரெஷர் கிடச்சிரும். இப்போ பேராமீட்டர் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். நம்ம பார்த்தோம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் சி லெவலில் அப்படின்னு பார்த்தா 1.03 இன்ட்டு 10⁵ பாஸ்கல் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த 960 m ஆஃப் மெர்க்குரி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல். சரி, அது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போது. அப்போ நமக்கு இந்த mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்றத ஏன் வந்து நம்ம பிளட் ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். ஸோ லெட் அஸ் நவ் கால்குலேட் திஸ். அதுக்கு முன்னாடி நம்ம மெர்க்குரி தான் யூஸ் பண்ணுறோம். மெர்க்குரியினுடைய டென்சிட்டி, மெர்க்குரி இஸ் த fluid which is having the greater density. ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 13.6 கிராம் per சென்டிமீட்டர் க்யூப் தான் மெர்க்குரியினுடைய டென்சிட்டி. இதே வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாட்டர்னுடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 கிராம் per சென்டிமீட்டர் க்யூப் தான் வாட்டர்னுடைய டென்சிட்டி. இதையும் கம்பேர் பண்ணும்போது மெர்க்குரியினுடைய டென்சிட்டி ஒரு 14 டைம்ஸ் 13 to 14 டைம்ஸ் அதிகம். டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான் மெர்க்குரி. இங்கே வாட்டர் நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சுங்க, இந்த லெவல் தாண்டி மேலே போய் எவ்வளவோ மீட்டர் போயிடும், கிட்டத்தட்ட 40-50 மீட்டருக்கு மேலே போயிடும். அப்போ நம்ம மெஷர் பண்ணலாம் முடியாது. அதனால தான் நம்ம வாட்டர் எடுக்க முடியாது. அதனால தான் ஹை டென்சிட்டி இருக்கக்கூடிய இந்த மெர்க்குரி அப்படின்ற ஃப்ளூயிட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதை கிராம் per சென்டிமீட்டர் க்யூபில் இருக்குது. இது அப்படியே நம்ம 13.6 இன்ட்டு 1000 கிலோகிராம் per மீட்டர் க்யூப் அப்படின்னு நம்ம அதனுடைய ஸ்டாண்டர்ட் யூனிட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். அப்போ எவ்வளோ வரும்? 13,600 கிலோகிராம் per மீட்டர் க்யூப் அப்படின்றது தான் மெர்க்குரியினுடைய டென்சிட்டி. ரைட், இதை வச்சுட்டு நம்ம பேரோமீட்டர் ப்ரெஷரை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பேரோமீட்டர் ப்ரெஷருங்க தான் காஜ் ப்ரெஷர். இந்த காஜ் ப்ரெஷர் இப்போ பாருங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஹைட் இன்ட்டு கிராவிட்டி. ஓகே, இப்போ கவனிங்க, இப்போ ரோ அப்படின்றது டென்சிட்டி. இந்த டென்சிட்டி மெர்க்குரியினுடைய டென்சிட்டி தான் எடுத்துக்கணும், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இட் இஸ் 13,600 கிலோகிராம் per மீட்டர் க்யூப். இந்த ஹைட்டு எவ்வளோ இருக்கும்? இந்த ஹைட் பாருங்கள் 760 mm. அப்போது ஹைட் வந்து 760 mm ஆஃப் மெர்க்குரி. இதையே எப்படி எழுதலாம் அப்படின்னா 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படி எழுதலாம். அதே எப்படி எழுதலாம்னா 76 divided by 100 மீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, அப்போது 760 mm அப்படின்றத 76 divided by 100 மீட்டர்னு எழுதலாம். அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம், ஏன்னா அதுதான் மீட்டர் தான் ஸ்டாண்டர்ட் யூனிட். இப்போ 76 divided by 100 மீட்டர் இன்ட்டு கிராவிட்டி. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி சி லெவலில் தெரியும். ஜீனுடைய மதிப்பு 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அட் சி லெவலில் அவ்வளோதான் இருக்கும். அப்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஜீனுடைய மதிப்பை 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 9.8 இஸ் equivalent to 10. இப்போது இந்த இடத்துல 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் போட்டோம். இவ்வளோ தான் வேல்யூஸ் தேவை. இப்போ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 13,600 இன்ட்டு கிலோகிராம் டிவைடட் பை இந்த மீட்டர் க்யூபை மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் அப்படி எழுதிக்கலாம். மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் க்யூப் இன்ட்டு 76 by 100 மீட்டர் இன்ட்டு 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மீட்டர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 13,600 கிலோகிராம் இன்ட்டு இந்த 10 எப்படி வச்சுக்கலாம், 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு 76 டிவைடட் பை 100 மீட்டர் ஸ்கொயர். பாருங்கள், கிலோகிராம் இருக்குது, மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இருக்குது, மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, 100 கீழே இருக்குது, இந்த 10 இருக்குது, 76 இருக்குது. இப்போ பாருங்கள், so that is equal to 13,600 into 10 into 76 divided by 100. இப்போ யூனிட் பார்க்கலாம். யூனிட் வந்து கிலோகிராம் இருக்குது, மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இருக்குது, ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. இந்த கிலோகிராம் அப்படின்றது எதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா மாஸை மெஷர் பண்ணுறோம். மாஸ் தான் நம்ம கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம்.
மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறது ஆக்சலரேஷன். அப்போ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டிவைட் பை மீட்டர் ஸ்கொயருங்கிறது ஏரியா. அப்போ பாருங்கள், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் வந்து ஃபோர்ஸ். நியூட்டனுடைய செகண்ட் லா F இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ இது ஃபோர்ஸ் பை ஏரியா விச் இஸ் நத்திங் பட் த ப்ரெஷர். இப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம எல்லாம் கேன்சல் பண்ணி 0 கேன்சல் ஆகிடுச்சு, எல்லாம் போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அரவுண்டு நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 1.03 இன்ட்டு 10⁵ ப்ரெஷர்னுடைய யூனிட்டு பாஸ்கல் அதுதான் வரும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 960 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்றது ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவல். இதை வச்சு தான், இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம ப்ரெஷரை மெஷர் பண்ணுறோம். வெரி சிம்பிள். லெட் மீ simplify the things what we have seen so far in this class. Very quickly, let us briefly sum it up. நம்ம இந்த செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா blood pressure பற்றி பார்த்தோம். blood pressure அப்படின்றது ஒன்றும் இல்லை. blood pressure அப்படின்றது ஆர்டரியில் ஃப்ளோ ஆகக்கூடிய blood இந்த வால் மேலே கொடுக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் தான் blood pressure. ஆர்டரியினுடைய வாலில் blood கொடுக்கக்கூடிய ப்ரெஷர். blood வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் தான், பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். அப்போது பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸு இந்த ஏரியாவில் ஆக்ட் ஆகுது, அப்போது இந்த ஏரியாவில் ஒரு பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அதை தான் நம்ம blood pressure அப்படின்னு சொல்கிறோம். இந்த blood pressure நார்மல் பர்சனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நார்மல் பர்சனுக்கு 120 mm ஆஃப் மெர்க்குரி 80 அப்படி சொல்கிறோம். 120/80 அதுதான் நார்மல். இவ்வளோ தான் இருக்கணும். இதில் நம்ம 120 அப்படின்ற சிஸ்டாலிக் ப்ரெஷர் அண்ட் 80ங்கிறத டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்லாம் பார்த்தோம். வாட் இஸ் சிஸ்டாலிக் அண்ட் வாட் இஸ் டயஸ்டாலிக் அப்படின்னு நான் சொன்னேன். சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படின்ற டிவைஸ் வச்சு நம்ம பிளட் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறோம். அப்போது என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் இல்லாட்டி நர்சஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பிக்மோமேனோமீட்டரை வச்சு இந்த கஃப்பை வச்சு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம கையில். ஆர்டரிஸ்க்கு பர்பெண்டிகுலர் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பல்பை வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரெஷரை கொடுத்துட்டே வருவாங்க. டியூப் வழியாக அந்த ஏர் அப்படியே பாஸ் ஆகி இந்த கஃப்புக்கு வரும். கஃப் அப்படியே என்லார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். என்லார்ஜ் ஆகி மெர்க்குரி லெவல் வந்து 180 mm ஆஃப் மெர்க்குரி வர வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணால் கஃப்பை இப்படி அழுத்தி பிடிச்சிரும். அழுத்தி பிடிச்ச உடனே அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். அப்போ ஸ்டாப் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக மறுபடியும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரெஷரை அப்படியே ரிலீஸ் பண்ண உடனே ஸ்லோவாக அது அப்படியே நைட்டே வரும், அப்படியே இறங்கிட்டே வரும் அந்த ப்ரெஷர். அது வந்து நார்மல் பர்சனாக இருந்தால் 120 mm ஆஃப் மெர்க்குரி வந்த உடனே டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப்பில் ஒரு சவுண்டை ஹியர் பண்ணுவாங்க. அந்த சவுண்டு தான் கராட்காஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கராட்காஃப் சவுண்டை ஹியர் பண்ண உடனே மெஷர் பண்ணுவாங்க மெர்க்குரியோட லெவலை. அது 120 mm ஆஃப் மெர்க்குரியாக இருக்கணும். அதுதான் சிஸ்டாலிக் ப்ரெஷர். அப்படியே மறுபடியும் ஃபர்தராக இப்போ பிளட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஆர்டரியில் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிருந்த பிளட்டு ஆர்டரியில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸ்லோவாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்படியே குறைஞ்சிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டே வரும். சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் டாக்டர்னுடைய இயரில். அது 80 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு வந்தோடனே இந்த சவுண்டு ஸ்டாப் ஆகும். இந்த சவுண்டு ஸ்டாப் ஆன உடனே அதுதான் டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிஸ்டாலிக் ப்ரெஷர். இதை விட இந்த ப்ரெஷர் இவ்வளோ தான் இருக்கணும். ஆனால் இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பிரச்சனை. எப்போ போகும் இது வந்து, அப்போது சிஸ்டாலிக் வந்து 140 ஆகிடுச்சுன்னு வச்சு 140க்கு மேலே எல்லாம் போயிடுச்சு. ஒரு சிலருக்கு 140க்கு மேலே இருக்குது அப்படின்லாம் டாக்டர்னு சொல்லுவாங்க. 140/90 சிஸ்டாலிக் ப்ரெஷர் 140 தாண்டிடுச்சுன்னா ஹை ப்ரெஷர். த பர்சன் இஸ் ஹேவிங் வெரி ஹை ப்ரெஷர், ஹி ஹஸ் டு பி வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இது ஹை ப்ரெஷர் ஹையாக இருக்குது. ஒரு பர்சனுக்கு ஹை ப்ரெஷர் இருந்தால் இந்த வேல்யூ நோட் பண்ணால் போதும். 140க்கு மேலே போயிடுச்சுன்னா ஹை ப்ரெஷர். சரி, அப்படியே வருவோம். இந்த 120 இருக்க வேண்டிய இடத்துல 80 தான் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 80/60
80 வந்துருச்சு அப்படின்னா லோ ப்ரெஷர். ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த தான் 140 80 அப்படியே சொல்கிறோம். 140க்கு மேலெல்லாம் ஒரு 150 இருக்குது, ப்ரெஷர் 150 160 இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா ஹை ப்ரெஷர். லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு 120 தான் இருக்கணும், ஆனால் சிஸ்டாலிக் ப்ரெஷர் 120 தான் இருக்கணும். பட் அது 80க்கெலாம் குறைஞ்சி வந்துருச்சு அப்படின்னா அங்கே லோ ப்ரெஷர். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் மெஷரிங் த பிளட் ப்ரெஷர். திஸ் டாபிக் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நம்ம எப்படி பார்த்தோம், இதை ஃபிசிக்ஸை அப்படியே பயாலஜியோடு கொண்டு கொஞ்சம் கம்பைன் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி பார்த்தோம். அப்போ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஷர்னால் என்னென்னு தெரியணும், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால் என்னென்னு தெரியணும், வாட் இஸ் பேரோமீட்டர், வாட் இஸ் மெர்க்குரி பேரோமீட்டர், அண்ட் வாட் இஸ் த ப்ரெஷர் ஆஃப் த அட்மாஸ்பியர் அட் sea level. இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் மெர்க்குரி பேரோமீட்டர்னுடைய லெவல் ஆஃப் மெர்க்குரியும் எவ்வளோ இருந்தால் ஈக்குவேட் ஆகும் அப்படின்னா 760 mm ஆஃப் மெர்க்குரி இருக்கணும். இப்போ 760 mm ஆஃப் மெர்க்குரிங்கிறது அந்த ஃப்ளூயிட்னுடைய டென்சிட்டியை நம்ம கண்டுபிடிச்சோன்னா தட் இஸ் 1.03 × 10⁵ பாஸ்கலாக இருக்கும். அதுதான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்னுடைய அந்த வேல்யூ வச்சுட்டு தான் 120 mm ஆஃப் மெர்க்குரி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம், கேல்குலேட் பண்ணலாம். இதனுடைய வேல்யூ ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம், ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா வந்துடும். ஓகே, 80 mm ஆஃப் மெர்க்குரியில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கேல்குலேட்டிங் த blood pressure in humans. I hope that you all could have enjoyed the class, and this class could have been a very informative topic to you. And keeping this in mind, let us again meet in another class. Until then, goodbye. Thank you for watching.